ஹாய் காய்ஸ், இன்றைக்கு கிளைகாலிக் ஆசிட் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது, யார் யூஸ் பண்ணலாம் அண்ட் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளைகாலிக் ஆசிட் ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியன்ட். இது டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின் ஸ்மூத்தராக பிரைட்டராக லுக் பண்ண ஹெல்ப் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின் டோன், டல்னஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் அப்பியரன்ஸ்க்கு கிராஜுவலாக ஹெல்ப் ஆகலாம். But one important thing, more glycolic acid means faster resultனு இல்லை. கரெக்ட் ஃப்ரீக்வென்சியில் யூஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நைட் ரொட்டீனில் எப்படி யூஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை க்ளீன் பண்ணுங்கள். ஃபேஸ் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன அப்புறமா கிளைகாலிக் ஆசிடை அப்ளை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் அ பிகினர், வீக்கில் 2 times மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்கின் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கிராஜுவலி ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. கிளைகாலிக் ஆசிட் டோனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். காட்டன் பேட் யூஸ் பண்ணலாம் ஆர் க்ளீன் ஹேண்ட்ஸில் ஜென்டலாக அப்ளை பண்ணலாம். ஐஸ் அண்ட் லிப்ஸ் சரௌண்டிங் ஏரியாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கிளைகாலிக் ஆசிட், மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கின் பேரியர் கம்ஃபர்டபுளாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ கிளைகாலிக் ஆசிடுக்கு அப்புறம் சிம்பிள் ஜென்டில் மாய்ஸ்சர் அப்ளை பண்ணுறது மஸ்ட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சேம் நைட்டில் டூ மெனி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் கம்பைன் பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி ரெட்டினால், ஸ்ட்ராங் எக்ஸ்ஃபாலியேட்டிங் ஆசிட் ஆர் அதர் இரிட்டேட்டிங் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுற டேஸில் கிளைகாலிக் ஆசிடை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். நான் இங்கே நார்மல் மாய்ஸ்சரைசர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பான்ஸ் அண்ட் நிவியா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன செட் ஆகும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே இந்த லிப்ஸையும் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ஸ்க்ரீன் கம்பல்சரி. பிகாஸ் எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணும்போது சன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் SPF 30 ஆர் ஹையர் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அண்ட் இஃப் யூ ஆர் அவுட்டோர் ஃபார் லாங் டைம் ரீஅப்ளை பண்ணியே ஆகணும். பாடிக்கு எல்போஸ், நீஸ், அண்டர் ஆர்ம் மாதிரி ஏரியாஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேவ்ட் ஆர் வேக்ஸ்டு ஸ்கின்னில் இமீடியட்லி கிளைகாலிக் ஆசிட் அப்ளை பண்ண வேண்டாம். பிகாஸ் இரிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், ஸ்லைட்லி டிங்லிங் சம்டைம்ஸ் ஹேப்பன் ஆகலாம். பட் பர்னிங், சிவியர் ரெட்னஸ், ஸ்வெல்லிங் ஆர் பர்சிஸ்டன்ட் இரிட்டேஷன் வந்தால் இமீடியட்லி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ரிசல்ட் ஓவர் நைட்டில் வராது. கன்சிஸ்டன்ட் அண்ட் கம்பல்சரி கரெக்டாக யூஸ் பண்ணினா ஃபியூ வீக்ஸில் கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் பண்ண முடியும். பிக்மெண்டேஷன் ரொம்ப ஓல்டாக இருந்தால் இன்னும் லாங்கர் டைம் எடுக்கலாம். ஸோ சிம்பிள் ரொட்டீன் ரிமெம்பர் பண்ணுங்கள். கிளென்சர், கிளைகாலிக் ஆசிட், மாய்ஸ்சரைசர், மார்னிங் சன்ஸ்க்ரீன். அண்ட் பிகினர்ஸ்க்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கின்னை லிசன் பண்ணுங்கள், ஓவர் டூ பண்ண வேண்டாம். கிளைகாலிக் ஆசிட் பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட், பட் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே நான் பிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நான் கிளைகாலிக் ஆசிடை இப்போது பாஸ்ட் 2 weeksஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியுது. இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 weeks யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட்டை நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். If you found this useful, save this video and share it with someone who is planning to start glycolic acid. Thank you. Bye bye. See you next video.